வாங்க மக்களே, எப்படி பட்டாணி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பட்டாணி அவிச்சுக்கிடலாம். அவிச்சிட்டு நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. அவிச்சோ ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க பட்டாணியை. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் ரீஃபைல் ஆயில் எண்ணெய், 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு, வெந்தயம் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போடுவோம் கொஞ்சம். கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு வந்துடும். பட்டு வெங்காயம் வெங்காயம் பூண்டு 10 பல் வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொட்டி தக்காளியை வதக்கிக்கிடலாம் நல்லா. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம் எண்ணெயிலேயே, அதையும் வதக்கி விட்டுக்குருவோம். அப்புறம் முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு மசாலா போட்டு பிணைஞ்சி வச்சுருப்போம். அதையும் எண்ணெயில் போட்டு கொட்டி நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு இவ்வளோ பச்சை பட்டாணி அவிச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அவங்களையும் எண்ணெயில் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கிடுவோம். அவிச்சி வச்ச பட்டாணி நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிட்டு கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியை போட்டு ஒரு பரட்டிடுவோம். பரட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றுவோம், சாதாரண தண்ணி. உப்பு போட்டு வதக்குவோம் கொஞ்சம். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வைப்போம். தண்ணி ஊற்றவும் நல்லா கொதி வரும். பாருங்கள் எப்படி அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்தரிக்காய், பட்டாணி எல்லாம் போட்டோம். புளி கொஞ்சோண்டு ஊற போட்டிருக்கேன், ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி. எதிர் புளி ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு நான் புளி ஊற்ற மாட்டேன். நல்லா கொதி வரும்போது புளி ஊற்றுவோம். தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கிடுவோம் ஒரு 2 பத்தை. இப்போ புளி ஊற்றுவோம். அதில் புளி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. அடுத்து தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பு இருக்கான்னு நல்லா கலக்கி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இறக்கிடுவோம். பட்டாணி குழம்பு ரெடி. ஓகேயா? செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ பார்க்க நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்குலாம். பட்டாணியை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவிச்சிட்டு குழம்புல போடுங்க, நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.